Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. யார் அந்த சாருன்னு கேட்குறத நாங்களும் 100 சார் யாருன்னு கேட்கலான்ற மாதிரியான வாதங்கள் வந்து விதண்டாவாதமானது. சார், இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் அன்என்எஸ்டி விவகாரத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. எதிர்கட்சிகளோட இந்த அழுத்தத்துக்கு காரணமாக தான் வந்து இந்த அளவு நடவடிக்கைகள் வந்திருக்குது. சிறப்பு புலனாய்வு குழு சென்னை உயர்நீதிமன்றம் போட்டதே மாநில காவல்துறை ஆணையம், மாநகர காவல்துறை ஆணையாளர் நடவடிக்கை இல்லாமல் தான் போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுவதில் மிகுந்த மெத்தன போக்குடன் இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. சம்பவம் நடந்த அடுத்த நாள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11 to 12 days ஆச்சு ஒரு எஃப்ஐஆர் போட. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலையே, உடனே குற்ற கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த பொள்ளாச்சின்னு சொல்கிறதே ரொம்ப தவறான ஒரு வாதம். இன்றைக்கி நடக்கிறத பற்றி பேசினா 5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே நடந்தது பேசுகிறதுன்றது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை. எஃப்ஐஆர் லீக் ஆனதுமே ஒரு பெரிய பேசுபொருளாக தான் சார் இருந்துச்சு. அதுக்குமே இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்களே என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லும் போது அதை எப்படி நீங்கள் அதையும் அரசியலாக்குவீங்க? முதல்ல இந்த எஃப்ஐஆரை இவங்க அப்லோடு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா எஃப்ஐஆரையும் இவங்க அப்லோடு பண்ணிடுறாங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் இன்னமும் அப்லோட் ஆகலை, அதையும் அப்லோடு பண்ணல. அதுவும் பிஎன்எஸ் அமலுக்கு வந்த பிறகு தான் நடந்தது. இவ்வளோ கேவலமாக எஃப்ஐஆர் எழுதுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையான்னு கோர்ட்டு காரி துப்புச்சில்ல. தூர்தர்ஷன் அங்கே பார்லிமெண்ட் எப்படி கவர் பண்ணுதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட டிவி சட்டமன்றத்தை கவர் பண்ணுது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் முகத்தையே காட்டாமல் அவங்க வாய்ஸை மட்டும் காமிக்கணும். இது கேலி கூத்தா இல்லை, வெட்கக்கேடு இல்லை. மோடி என்ன வழியோ அந்த வழி தான் ஸ்டாலின், ஓம் பிர்லா வழி தான் அப்பாவு. அங்கே எதிர்கட்சிகளை ஃபோக்கஸே பண்ண மாட்டான், ஆளுங்கட்சி மட்டுமே கேட்பான். எதிர்கட்சி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதிமுக எம்எல்ஏ கேள்வி கேட்குற முகத்தை காமிக்கல, கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்களாம். யார் அந்த சார்னு போட்டு நீ காமிக்காட்டி தெரியாதா? காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் திராவிட மாடல்னு சொல்கிறீங்கல்ல. அந்த திராவிட மாடலில் இந்த அட்டூழியங்கள் ஏன் நடக்குது? இதற்கு யார் பொறுப்பு? 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டுன்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுங்க, அது உங்கள் கடமை. மோடி என்ன வழியோ அந்த வழி தான் ஸ்டாலின், ஓம் பிர்லா வழி தான் அப்பாவு. அங்கே எதிர்கட்சிகளை ஃபோக்கஸே பண்ண மாட்டான், ஆளுங்கட்சி மட்டுமே கேட்பான். எதிர்கட்சி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதிமுக எம்எல்ஏ கேள்வி கேட்குற முகத்தை காமிக்கல, கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்களாம். யார் அந்த சார்னு போட்டு நீ காமிக்காட்டி தெரியாதா? அந்த வழக்கில் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு போட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மாவையே போலீஸ் இன்ஸ்பெக்டர் போட்டு அடித்தாங்க, லேடி இன்ஸ்பெக்டர்னு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போடுது. மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அதை எதிர்த்து அப்பீலுக்கு இந்த கவர்மெண்ட் எதுக்கு போச்சு? சார் வணக்கம் சார். சார், இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் அன்என்எஸ்டி விவகாரத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எதிர்கட்சிகள் யார் அந்த சார், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக தான் பதிவு பண்ணுறீங்க. இந்த வாதம் ஏற்புடையதா இல்லை. எதிர்கட்சிகளோட இந்த அழுத்தத்துக்கு காரணமாக தான் வந்து இந்த அளவு நடவடிக்கைகள் வந்திருக்குது. சிறப்பு புலனாய்வு குழு சென்னை உயர்நீதிமன்றம் போட்டதே மாநில காவல்துறை ஆணையம், மாநகர காவல்துறை ஆணையாளர் மீது நடவடிக்கை இல்லாமல் தான் போட்டாங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது அரசுக்கு. இன்றைக்கி அதை பற்றி முதலமைச்சர் எதுவும் பேசினதா தெரியல. பேசினார் ஏதாவது? இல்லை. கமிஷன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி அவர் ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டார்னு சொல்லலான்னு அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. கமிஷனர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும் கவர்மெண்ட். அதே மாதிரி அண்ணா நகர் இன்சிடென்ட்லேயும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு தான் சிபிஐ விசாரணைக்கு போய் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு அந்த வழக்கு. இதே மாதிரி செந்தாதிரிப்பேட்டையில் ஒரு சம்பவத்தில் 20 வயது கல்லூரி மாணவி கற்றல் குறைபாடுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7 மாணவர்கள், அதில் ஒரு பையன் 17 வயசு பையன் தொடர்ந்து 6 மாத காலம் பாலியல் வன்புணர்வு செஞ்ச வழக்குலையும் அவங்கள புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கு, வழக்கு போடாமல். அப்புறம் கடைசியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர் தலையிட்டதால் தான் இந்த விசாரணையே வந்தது. தொடர் சம்பவங்களின் அடிப்படையில் பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுவதில் மிகுந்த மெத்தன போக்குடன் இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. சார், அவர் இன்னைக்கு என்ன சொன்னார்னா, பெண்களுக்கு ரொம்ப பாதுகான ஆட்சி திமுக, அதனால தான் வித்தின் 24 hours நாங்கள் வந்து அடுத்த நாளே சம்பவம் நடந்த அடுத்த நாளே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11 to 12 days ஆச்சு ஒரு எஃப்ஐஆர் போட. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலையே, உடனே குற்ற கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த பொள்ளாச்சின்னு சொல்கிறதே ரொம்ப தவறான ஒரு வாதம். இன்றைக்கி நடக்கிறத பற்றி பேசினா 5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே நடந்தது பேசுகிறதுன்றது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை. நான் அதை தான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தை ஒட்டி நடந்த 2 சம்பவங்கள் கடந்த 3 மாத காலத்தில் அண்ணா நகரில் 10 வயது பெண் குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்முறை. அந்த வழக்கில் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு போட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மாவையே போலீஸ் இன்ஸ்பெக்டர் போட்டு அடித்தாங்க, லேடி இன்ஸ்பெக்டர்னு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போடுது. மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அதை எதிர்த்து அப்பீலுக்கு இந்த கவர்மெண்ட் எதுக்கு போச்சு?
அப்பீலுக்கு போய் அங்கே என்ன பண்ணாங்க, சிபிஐ விசாரணை வேணாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 7 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. அந்த வழக்கில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதாவது நெம்புகோலை வச்சு உந்தி தள்ளி ப்ரெஷர் கொடுத்தோட விளைவு நேற்றைக்கு அண்ணாநகர் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ? கிட்டத்தட்ட 4 மாதம் பொறுத்து. அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு குற்றவாளி, அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தவன் அதிமுக பிரதிநிதி, யாராக வேணா இருக்கட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 3-4 மாதம் இருக்குது. இந்த சம்பவம் நடந்தோன்னே தான் அந்த சிந்தாதிரிப்பட்ட இன்சிடென்ட். அப்போ இது 3வது இன்சிடென்ட். பாஞ்சு காவல்துறை நடவடிக்கை எதுக்குன்னா, எதுக்கு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போடுது? உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு என் உத்தரவு போடுது. இதே அண்ணாநகர் இன்சிடென்ட்டில் கமிஷனர் மேலே சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. அதுக்கு ஏன் இன்றைக்கி முதலமைச்சர் எந்த பதிலுமே சொல்லலை? ஆகவே நீங்கள் இதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா, யார் அந்த சாருன்னு கேட்குறத நாங்களும் 100 சார் யாருன்னு கேட்கலான்ற மாதிரியான வாதங்கள் விதண்டாவாதமானவை. ஆக இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிவது என்னவென்றால், முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய காவல்துறையில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு இன்சிடென்ட் வச்சு இல்லைங்க, 3 இன்சிடென்ட் இப்போ நான் சொல்லி காமிச்சேன் இல்லையா, அந்த 3 இன்சிடென்ட் எதை காட்டுது? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, ஒரு 10 வயசு குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்புணர்வை விசாரிக்க முடியாமல் அதில் சம்மந்தப்பட்ட பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி தானே சிபிஐ விசாரணைக்கு போகுது. அது இந்த கவர்மெண்ட்டுக்கு இழுக்கு இல்லையா, அவமானம் இல்லையா? அதற்கு அரசு என்ன பதில் சொல்லிக்கிறது? அப்புறம் துரைமுருகன் பேசும்போது இன்றைக்கி சொல்லியிருக்காரு, இது எல்லா ஊர்லேயும் தான் நடக்குதுன்னு. இதை தான் நார்மலைஸ் பண்ணுறது. இதெல்லாம் அதிகார மமதையிலிருந்து வரக்கூடிய பேச்சுக்கள். பாம்பேயில் நடக்குது, டெல்லியில் நடக்குது, கல்கட்டா நடக்குது. திராவிட மாடலில் ஏன் நடக்குது? அதுக்கு பதில் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் திராவிட மாடல்னு சொல்கிறீங்கல்ல, அந்த திராவிட மாடலில் இந்த அட்டூழியங்கள் ஏன் நடக்குது? இதற்கு யார் பொறுப்பு? 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டுன்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுங்க, அது உங்கள் கடமை. இதை கோர்ட்டே கேட்டுருக்கு. 5 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், இதை பெருமை பேசிக்காத, இது உங்கள் கடமை, குற்றமே நடக்காமல் தடுத்துருக்கணும், அதில் கோட்டை விட்டுன்னு கோர்ட்டு சொல்லுது. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வாயை அடைக்கலாம். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பலத்தை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் செய்யலாம், எதிர்க்கட்சிகளோட பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் போகலாம். கவர்னர் பேச்சையே ஒளிபரப்பு செய்யாத இந்த அரசு யாருடைய பேச்சை ஒளிபரப்பு செய்ய போகிறது? அங்கே டெல்லியில் என்ன நடக்குதோ அதுதான் அப்படியே எங்கே நடக்குது. மோடி எந்த வழியோ அந்த வழி தான் ஸ்டாலின், ஓம் பிர்லா வழி தான் அப்பாவு. அங்கே எதிர்க்கட்சிகளை ஃபோக்கஸே பண்ண மாட்டான், ஆளுங்கட்சி மட்டுமே கேட்பான். எதிர்க்கட்சி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதிமுக எம்எல்ஏ கேள்வி கேட்குற முகத்தை காமிக்கல, கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்களாம், யார் அந்த சார்னு போட்டு நீ காமிக்காட்டி தெரியாதா? எவ்வளோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான, எவ்வளோ ஒரு அராஜகமான போக்கு இது. அப்புறம் எதுக்கு சட்டசபை நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு பண்ணுற? சரி பாதியை காமிக்கலைங்க, அப்போசிஷனை காட்டவே இல்லை. அவங்க கருப்பு சட்டை போட்டு யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க. டங்ஸ்டன் விவகாரத்துக்கு நியாயம் வேணுன்றாங்க. கேள்வி பதிலில் கேள்வி நேரம் காலையில் 1 மணி நேரம் மந்திரி பதில் சொல்கிறாருங்க. கேள்வி கேட்ட அதிமுக எம்எல்ஏவே டிவி காமிக்கலைங்க. இதுக்கு நீ டிவி லைவ் டெலிகாஸ்டே பண்ணாமல் இருந்து போயிருக்கலாமே. இது அப்படியே டெல்லியில் நடக்கிறதானே எதிர்க்கட்சியில் இருட்டடிப்பு செய்கிறது. அப்போ மோடிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிஜேபிக்கும் திமுக என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒன்று தாங்க. அங்கே நடக்கிறது அத்தனையும் இங்கே நடக்குது. அங்கேயும் பிரதமர் பிரஸை பார்க்க மாட்டார், இங்கேயும் முதல்வர் பிரஸை பார்க்க மாட்டார். அங்கேயும் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி கிடையாது, இங்கேயும் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி கிடையாது. அங்கேயும் எதிர்க்கட்சிகள் பேசுகிறத மக்களவையில் தொலைக்காட்சி தூர்தர்ஷன் காட்டாது, இங்கேயும் தொலைக்காட்சி காட்டாது. அடிக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் நம்ம கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் துரைமுருகன் சொல்கிறாரு, பாம்பேயில் நடக்கலையா, டெல்லியில் நடக்கலையா, கல்கட்டாவில் நடக்கலையான்னு, அங்கே நடக்கலையா, இங்கே நடக்கலையான்றாரு. திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் நடக்குதுன்றது தான் நம்ம கேட்குற ஒரே கேள்வி. இன்றைக்கி ரெய்டு நடக்குது, அவங்க வீட்டில் 3 நாளாக ரெய்டு நடக்குது. சிட்டிங் மந்திரி வீட்டில் ரெய்டு நடக்குது. அதை பற்றி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? செந்தில் பாலாஜி நாங்கள் ஜாமீன் கொடுத்த அடுத்த நிமிஷமாக மந்திரி ஆகிறது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இன்ன வரைக்கும் அவர் மந்திரியாக இருக்கிறது கேட்க நாதி இல்லை. பாமகவோட ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அனுமதி மறுக்கும்போது ஹைகோர்ட்டு இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு கண்டனம் தெரிவித்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆக்குகின்றனன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்கல்ல திமுக காரர்களும் திமுகவோட தொங்கு சதைகளும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல்ல, நாங்கள் பெயில் கொடுத்த அடுத்த நிமிஷமாக போய் நீ மந்திரி ஆகிறது நியாயம் இல்லைன்னு. ஏன் 40 வாரங்களையும் பொத்தின்னு இருக்காங்க? பேச வேண்டியதானே? அப்போ உனக்கு வேணும்னா ஹைகோர்ட் சொல்கிறது மட்டும் உனக்கு ஓகே, சுப்ரீம் கோர்ட் சொன்னால் நீ எடுக்க மாட்டேன். உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த கதை தான் வருது இல்லையா? கோர்ட்டு சொல்லுதுன்னா செந்தில் பாலாஜி மந்திரியை எப்படி ஆக்கணும்? இதே இங்கேயாவது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்குதில்ல, அது இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பதில் இல்லைங்க. அப்போ இது என்ன கவர்மெண்ட்? இங்கே ஏன் பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்னா பாம்பேயில் நடக்கல, டெல்லியில் நடக்கலன்னு துரைமுருகன் பேசுகிறாரு. எல்லாத்தையும் நக்கல் பண்ணக்கூடிய துரைமுருகன் 4 நாளாக இடி ரெய்டு நடந்துகிட்டு இருக்குது அவர் வீட்டில், அவர் மகன் வீட்டில். அதை பற்றி பேச வேண்டியதானே?
வந்தார்கள், எழுதி கொடுத்து விட்டு போய் விட்டார்கள், ஒன்றும் இல்லைனார். ஒன்றும் இல்லாமல் 4 நாள் அவங்க மகன் வீட்டில் ரெய்டு நடக்கும். உள்ளூர் திமுககாரன் கொண்டாடுறான் அந்த ரெய்டை. சிட்டிங் மினிஸ்டர் வீட்டில் ரெய்டு நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு வாய் திறந்து பேசக்கூடாதா? அப்போ என்ன நடக்குது இங்கே கவர்மெண்ட்டில்? ஆகவே இந்த இஷ்யூவில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி தன்னுடைய பொறுப்பிலிருந்து இந்த அரசு தப்பித்துக் கொள்கிறது. கவர்னர் தான் இதுக்கு பொறுப்புன்னு சிபிஎம் எம்எல்ஏலாம் பேசுகிறது அபத்தத்தின் உச்சம். திமுக கிட்ட தங்களுடைய கட்சியை, தங்களுடைய சுயமரியாதையை விற்று இவர்கள் அடகில்லை, விற்று காலடியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போதில்லை, மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும். சிபிஎம் எம்எல்ஏஸுக்கு விசிகே எம்எல்ஏஸுக்கு இருக்க ஒரே ஆசை அதுதான். அடுத்த இஷ்யூ இன்னும் 1.5 வருஷம் கூட இல்லை, 1.25 வருஷத்தில் வர எலெக்ஷனில் எப்படியாவது திமுகவை தாஜா பண்ணி சீட்டு வாங்கி இன்னொரு 5 வருஷம் இன்னொரு டம் எம்எல்ஏ ஆகிடும். பதவிப்படுத்தும் பாடு. சார் இப்போது இவங்களே தான் சார் இப்போ திமுகவும் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் இன்றைக்கி சட்டப்பேரவையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, யார் அந்த சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை ஏதோ எவிடன்ஸ் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட நீங்களே கொண்டு போய் கொடுங்க, நாங்கள் எதுவும் தடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அது இல்லை, இதெல்லாம் வந்து பேச்சு, இதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. மந்திரியோட தொடர்பில் இருந்தால அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் கட்சியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கான்ல, மாசுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கான், தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கான், ஜீப்பில் ஏறி நின்று இருக்கான், மந்திரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் என்னன்னு தெரியல. அவனை இன்னமும் கஸ்டடி எடுத்தாங்களான்னு தெரியல. போன திங்கக்கிழமை 10 நாளைக்கு முன்னால் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பெட்டிஷன் போடுறாங்க அவனை கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனுக்கு. இன்ன வரைக்கும் எடுக்க முடியல, தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கல. இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையோட முன்னேற்றம் என்ன? 2 வாரம் ஆக போகுது, 15 நாள் ஆக போகுது. ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஆமாம், இருந்தான். உறுப்பினரில் அனுதாபின்றாங்க. அவ்வளோ நெருக்கமாக எப்படி இருந்திருக்கான் அவன்? அது எப்படி ஒருத்தன் அவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியும்? வீட்டில் போய் மந்திரி சாப்பிட்றாரு, பிரச்சாரம் பண்ணுறான். அவங்களுக்கு உங்கள் எம்எல்ஏக்கும் எங்கள் எம்பிக்கும் அவன் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அப்போ இது கடந்து போகிற விஷயமா? எல்லாத்துக்கும் இந்த பொள்ளாச்சியை கொண்டு வந்து பேசாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. இதை விட ரொம்ப ஒரு தவறான பேச்சு அணுகுமுறை இருக்க முடியாது. அந்த தப்பெல்லாம் செஞ்சதால தான் அவங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. நாளைக்கு அந்த நிலை தான் திமுகவுக்கும். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா எஸ்ஐடிக்கிட்ட போய் சொல்லுங்கன்றாங்க. இந்த வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றும்போது கமிஷனர் மேலே உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? அதன் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நீதிமன்றங்களை இந்த அரசு மதிக்கக்கூடிய போக்கு இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் மதிப்பீங்களா? நீதிமன்றங்களை கடுமையான கண்டனங்களை கமிஷனருக்கு எதிராக தெரிவிச்சது நீதிமன்றம், ஒரு நடவடிக்கை இல்லை அவர் மேலே. காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அப்புறம் எதுக்கு வந்து லைவை கட் பண்ணுறீங்க? கவர்னருக்கே லைவ் இல்லைன்னா என்னங்க கவர்மெண்ட் இது? இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது மாநிலம்? ரொம்ப ஆபத்தான போக்குங்க இது. இது ரொம்ப தவறான போக்கு. இந்த அரசின் போக்கு சரியல்ல. இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை விளக்குகிறார்கள். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எதிர்க்கட்சிகளை அணுகுவதிலும் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கொள்வதிலும். தூர்தர்ஷனை அங்கே பார்லிமெண்ட் எப்படி கவர் பண்ணுதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட டிவி சட்டமன்றத்தை கவர் பண்ணுது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முகத்தையே காட்டாமல் அவங்க வாய்ஸை மட்டும் காமிக்கணும். இது கேலி கூத்தா இல்லை, வெட்கக்கேடு இல்லை. இது ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி நடக்கும்? ஆளும் கட்சிக்கு இணையான மரியாதை எதிர்க்கட்சிக்கும் உண்டு. அவன் கருப்பு சட்டை போட்டு வந்துட்டான், யார் அந்த சார்னு போட்டுருக்கான்றதாலும் காமிக்காம விட்டுருவியா? நீ காமிக்கலன்னா எல்லாருக்கும் தெரியாதா? மக்கள் வரிப்பணத்தில் தான் நடத்துகிற, திமுக வரிப்பணத்தில் நடத்தலை சட்டமன்றத்தை. வரும் மக்கள் மன்றத்தில் இவர்கள் தோலுரிந்து நிற்பார்கள். இவற்றுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் வந்தே தீரும். சார் அதாவது நிறைய விஷயம் பேசுகிறீங்க சார். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும், அதாவது இதில் எப்படி யார் அந்த சாருன்றது ஒரு முக்கிய பங்கு இந்த கேஸில் வகிக்குதோ அதே மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதுமே ஒரு பெரிய பேசுபொருளாக தான் சார் இருந்துச்சு. அதுக்குமே இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அவங்களே என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல் கிளிச்சுன்றாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லும் போது அதை எப்படி நீங்கள் அதையும் அரசியலாக்குவீங்க அப்படின்றத முதல்ல இந்த எஃப்ஐஆரை இவங்க அப்லோடு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா எஃப்ஐஆரையும் இவங்க அப்லோடு பண்ணிடுறாங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் இன்னமும் அப்லோட் ஆகலை, அதையும் அப்லோடு பண்ணல. அதுவும் பிஎன்எஸ் அமலுக்கு வந்த பிறகு தான் நடந்தது. 164 ஆண்டு கால ஐபிசி போய் பிஎன்எஸ் வந்தது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து. ஜூலை 5ஆம் தேதி தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. பிஎன்எஸ் வந்த பிறகு எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு? இதை தான் ஹைகோர்ட் கேட்டுது. டெக்னிக்கல் கிளிச்சில் எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? நீ அப்லோடே பண்ண வேணாம். ரேப் எஃப்ஐஆர்ஸை அப்லோடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ராசிக்யூஷனுக்கு மட்டும் கொடுத்தா போதும், பொதுமக்கள் பார்வைக்கு அதை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அதுதான் லாஜிக்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் நீ இன்னும் அப்லோடு பண்ணல. அப்போ சட்டத்தை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தானே நீங்கள் வளைக்கிறீங்க. மேபின்னு தான் சொல்கிறான் என்ஐசி. முதல்ல நீங்கள் ஏன் அப்லோடு பண்ணீங்க? ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த இது லீக் ஆனது கூட இஷ்யூ கிடையாது. அவ்வளோ கேவலமான எஃப்ஐஆர் எப்படி எழுதுனீங்கன்னு ஹைகோர்ட்டு கேட்குது. நான் கேட்கல, ஹைகோர்ட்டு கேட்குது.
லீக் ஆனதுன்னு பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் எப்படி நீ எழுதுவ? அந்த பெண்ணோட மான மரியாதையை கப்பல் ஏற்றுறது மாதிரி ஒரு எஃப்ஐஆரை நீ எப்படி எழுதுவ? சொல்கிறதெல்லாம் நீ எழுதிட முடியாது. அந்த பொண்ணை எஜுகேட் பண்ணணும், இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு. ஒரு கேவலமான எஃப்ஐஆரை எழுதிட்டு அதை அப்லோடு பண்ணிவிட்டு அது லீக் ஆனது என்ஐசி காரணன்றது எவ்வளவு ஒரு அராஜகமான பதில். முதல்ல அந்த எஃப்ஐஆர், அதை தான் கோர்ட், நான் சொல்கிறது அத்தனையும் கோர்ட்டோட கருத்து, ஏன் கருத்து இல்லைங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனது இஷ்யூ கிடையாது. எஃப்ஐஆர் இப்படி டிராஃப்ட் பண்ணியா அது எப்படி பண்ணன்னு தான் கோர்ட்டு கேட்குது. அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவார்? ஏன்னா அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை தானே இந்த கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கு. அப்போ நாளைக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு உறுதியாகிறது இல்லையா? இவனுங்க கிட்ட போனால் எஃப்ஐஆரை லீக் பண்ணுவானுங்கன்னு. முதல்ல நீ எஃப்ஐஆரை அப்லோடே பண்ணிடக்கூடாது, அவசியமே கிடையாது. பாலியல் வன்புணர்வில் எஃப்ஐஆர் அப்லோடு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்வது சட்ட நிபுணர்களின் கருத்து. அப்படியே இருந்தாலும் அந்த எஃப்ஐஆரை இப்படி டிராஃப்டே பண்ணக்கூடாது முதல்ல. அப்போ எல்லா தப்பையும் கவர்மெண்ட்டே பண்ணிவிட்டு எதிர்கட்சிகள் மேலேயும் மீடியா மேலேயும் குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கோர்ட்டு சொன்னதை வச்சு நீங்கள் பேசியிருக்கணுங்க நீதிமன்றத்தில். இவ்வளோ கேவலமாக எஃப்ஐஆர் எழுதுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையான்னு கோர்ட்டு காரி துப்புச்சுல்ல முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையை பார்த்து. அதை பற்றி ஏன் யாரும் பேசலை? கமிஷனருக்கு கண்டனம் தெரிவிச்சதில்லை. எப்படி நீ ப்ரெஸ் மீட் நடத்தலாம்? ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க இல்லை நீங்கள் எப்படி சொல்லலாம்? கமிஷனரை கிடிக்கிப்படி போட்டு கேள்வி கேட்டதில்ல கோர்ட்டு. ஏன் எவனும் கேட்கல? இன்றைக்கி கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரைக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னு. அதை பற்றி ஏன் யாருமே இன்றைக்கி பேசலை? ஏன் முதலமைச்சர் தன்னோட பதில் உரையில் அதை சொல்லலை? எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்கல்ல. இது அப்படியே அங்கே மோடி செய்கிறது தானே நீங்கள் செய்கிறீங்க. முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற வேலையை தானே செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள். இன்றைக்கி நாங்கள் 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், நாங்கள் ஸ்டாப் திஸ்ன்னாரு ஜட்ஜு. இதில் நீ பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது. குற்றம் அது உன் வேலை. குற்றம் நடக்காமல் தடுக்கிறது தான் உன் வேலை. அதை கோட்டை விட்டு நிற்கிறேன்னாரு. இன்றைக்கி நாங்கள் 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோன்றீங்க. அதிகாரம் கையில் இருக்குது, மீடியா கையில் இருக்குது. பிஜேபி மாதிரி அங்கே ஒரு கட்சி இருக்கிறதால மக்களோட அதிதீவிர வெறுப்பு மோடி கவர்மெண்ட் மேலே இருக்கிறதால அதில் அந்த குடையில் கீழ் நின்று கொண்டு இவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஓகே சார், நிறைய முக்கியமான தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க. நேரம் அதுக்கு நன்றி. நன்றி சார். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.